Yes, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ரெக்வஸ்டடாக கேட்ட ஒரு டாபிக் தான். ஸோ உங்கள் பர்சன் எப்போ அந்த ஒரு ரீயூனியன் பண்ணுவாங்க, அவங்க சைட்லேருந்து எப்போ அந்த ஒரு ரீகன்சிலேஷன் வரும், எப்போ பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு டைம் டியூரேஷனோட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரீடிங் நவ். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தி ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் போட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஆன் தி ஹைப் ஆப்ஷன். நீங்க when comes to the viewers நம்ம வந்து பார்க்குறப்பையும் சரி, உங்களோட பர்சனோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக தான் வந்திருக்கீங்க. உங்களோட லுக் வைஸ்னாலும் சரி, நீங்க கேரி பண்ற அந்த ஒரு ஆரா, ஸோ நீங்க எப்படி ஒவ்வொருத்தவங்க கிட்ட வந்து நடந்துக்கிறீங்க, உங்களோட பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், ஸோ உங்களோட பிஹேவியர், உங்களோட கேரக்டர், உங்களோட லுக்ஸ், நீங்க பாக்குறவங்க தோற்றம், உங்க பர்சனோட தோற்றம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு அட்ராக்டிவான ஒரு தோற்றமா தான் அங்க வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சில விஷயத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வியூவர்ஸ், நீங்க இப்போ ஒரு மேல் பர்சனா இருக்கீங்க இல்ல ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டாண்டர்டோட நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ நீங்க வச்சிருக்கீங்க. அதுல இருந்து உங்களால இறங்கி கீழே வர முடியாது. அது இப்ப ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட, இப்ப இந்த பர்சன் மேல உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு இந்த பர்சனை வந்து பிடிச்சிருக்கு, நீங்க இந்த பர்சனை வந்து விரும்புறீங்க, இல்ல நீங்க இப்போ ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா கூட, ஸோ உங்களோட ஸ்பௌஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். பட் உங்களோட கேரக்டர்ல என்ன ஒரு சின்னதான ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, உங்களால வந்து இப்போ நீங்க நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் எல்லாரையுமே வந்து பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்க கூட இப்ப க்ளோஸ்டா ஒருத்தவங்க இருக்காங்க, இது இப்போ உங்களோட லவ்வரா இருக்கட்டும், உங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும், ஸோ அவங்களையும் நீங்க வந்து என்னன்னா அந்த ஸ்டாண்டர்ட்குள்ளேயே தான் நீங்க வச்சிருக்கீங்க. அவங்களுக்காக உங்களை நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதோ, அவங்களுக்காக ஒரு சில விதத்தை வந்து உங்களுக்காக மாத்திக்கிறதோ அது நீங்க வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரையும் ஒரே விதத்துல ட்ரீட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தா கூட அந்த ஸ்பெஷல் பர்சன் கிட்டயும் உங்களோட ஸ்டாண்டர்ட் தான் காட்டுவீங்க தவிர்த்து, அந்த ஸ்பெஷல் பர்சன்கிட்ட வந்துட்டு சரி அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து விட்டு போகலாம், விட்டு கொடுத்துட்டு வந்து போகலாம், சரி என்னதான் இதனால என்ன ஆயிரப்போகுது, அவங்க நம்மள எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்கல்ல அப்படின்ற அந்த தாட் உங்களுக்கு வந்து கிடையாது. பொதுவாகவே உங்களுக்கு என்னன்னா உங்களோட கெத்தை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும், உங்களோட ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒரு பர்சனா இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே வேவ் லென்த்ல தான் நீங்க வந்து ட்ரீட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேபி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில தாட்ஸ் கூட மேபி வந்து இருக்கலாம். கொஞ்சம் நம்ம அடங்கி போற மாதிரி இருந்தா அவங்க நம்மளை அடக்கிடுவாங்க அப்படின்னு அந்த தாட் கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம் மேபி. ஸோ அதனால என்னவோ நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட விஷயத்துல இருந்து இறங்கி வர மாட்டேன்றீங்க. எல்லாத்துலயும் அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ரூல்ஸ், ஒரு கட்ஸ், ஒரு பவரோட தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா நிறைய விஷயத்துல உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் சின்ன சின்ன விஷயத்துல வந்து அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்கம் நம்ம விட்டாலுமே இங்க என்ன அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளுமே இங்க வந்து இருந்திருக்கும். நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இங்க. ஆக்சுவலா ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல மட்டும் ப்ராப்ளம் அப்படின்னு இருந்திருக்காது. இப்போ உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் உங்களோட கரியர் ரீதியா பிரச்சனை, லைஃப்ல ஒரு சில பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு சில பிரச்சனை, மத்தவங்கனால ஏதாவது ஒரு சில பிரச்சனை, அந்த மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலே பல பிரச்சனை வந்து இருக்கிற மாதிரி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அதுலயும் முக்கியமா வந்து என்னன்னா ரெண்டு பேருமே வந்து சஃபர் ஆறீங்க. பட் இதுல ரொம்ப சஃபர் ஆறது வந்து என்ன அப்படின்னா, இதுல ரொம்ப இந்த ப்ராப்ளம்ல வந்து கோத்ரூ ஆயிட்டு இருக்க பர்சன் யாரு அப்படின்னா உங்களோட பர்சன் தான். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். உங்களோட ஸ்ட்ரகிளோட அவங்களோட ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப அதிகம், உங்களோட ஸ்ட்ரகிள் வந்து கம்மி தான். ஏன்னா நீங்க கட் அண்ட் ரைட்டா வந்து இருக்கீங்க, நீங்க பவர்ஃபுல்லா வந்து இருக்கீங்க, நீங்க சில விஷயத்துல ரூடா வந்து பிஹேவ் பண்றீங்க, ரூடா ஒவ்வொரு விஷயத்துலயும் எப்படி சொல்றது, அதான் ஒரு ஒரு ஆட்டிடியூட் நீங்க வந்து காட்டுறீங்க. அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஆயிடுது. உங்களோட கேரக்டரே உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தோம், ஒரு சில விதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு. அப்படி அந்த மாதிரி நீங்க ஒரு கட் அண்ட் ரைட்டா வந்து பிஹேவ் பண்றீங்க, சில நேரத்துல மூஞ்சியை காட்டுறீங்க, ரூடா பிஹேவ் பண்றீங்க. அப்படிங்கிறப்போ யாரும் உங்களை வந்து சீண்டி பாக்குறதோ, ஈஸியா உங்களை வந்து இந்த மாதிரி மேனிபுலேட் பண்றதோ அந்த மாதிரி யாராலையும் வந்து முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்க சைட்ல இருக்க பிரச்சனை கம்மி. ஆனா அதுவே உங்களோட பர்சனோட சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சைட்ல இருக்க பிரச்சனை அதிகம். அவங்க ஈஸியா மேனிபுலேட் ஆவாங்க. அவங்களும் ஒரு கட் அண்ட் ரைட் பர்சன் மாதிரி வெளியில காமிச்சுக்கிட்டாலும் சில நேரத்துல நீங்க உங்க பர்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா எமோஷனலா கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ யாராவது கொஞ்சம் ரொம்ப பாசமா ஏதாவது பழகிட்டாங்க, இல்ல புதுசா யாராவது ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கையில அறிமுகம் வராங்க அப்படின்னா கூட அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க உருவாகுது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்க உருவாகுது அப்படின்னா அவங்க பர்சன் சடனா நம்பிடுவாங்க.
ஆனா பார்க்கும்போது எல்லாமே வந்து இவங்களும் இப்ப நீங்க எப்படி ஆட்டிடியூட் காட்டுறீங்களோ அதே மாதிரி அவங்களும் ஆட்டிடியூட் காட்டுற ஒரு பர்சன் மாதிரியே காமிச்சுப்பாங்க. பட் ஆனா அவங்களோட சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எமோஷனலி கொஞ்சம் அவங்க வந்து வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் உங்களோட சைட்ல வந்து என்ன அப்படின்னா எமோஷனலா கூட உங்களை யாராவது அட்டாக் பண்ணாலும் நீங்க தெளிவா தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட சைட்ல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. உங்களோட பர்சனோட சைட்ல தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்க வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இங்க இந்த கனெக்ஷன்ஸ்ல இதனாலேயே நிறைய விஷயங்கள் வந்து சஃபர் ஆயிருந்திருப்பீங்க. ஏன்னா அவங்களோட ஒரு எப்படி சொல்றது, அவங்களோட ஒரு கேரக்டரா இருக்கட்டும், அவங்க லைஃபை கொண்டு போற விதமா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களோட வேவ் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நீங்க லைஃபை பாக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க லைஃபை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தா தான் இருக்கும். ஸோ அப்படி ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு மாற்றம் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட வேவ்ல வந்து என் வேவ்ல வந்து மேட்ச் ஆகல, அவங்க வந்து என்ன மாதிரி இல்ல, அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க, நான் வேற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்ற அந்த தாட் தான் இங்க அவங்களோட கம்ப்ளீட்டா இருந்திருக்கும். இதனாலேயே நிறைய விஷயங்களை வந்து ஒத்து போகாம உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஏன்னா நீங்களும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ரெடியா இல்லாத ஒரு பர்சனா வந்து இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒத்து போற தன்மை இங்க எதுவுமே வந்து கிடையாது. இதனாலேயே சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப நாளாவே இருந்துகிட்டே இருந்திருக்கலாம். கருத்து வேறுபாடு அப்படின்றது ரொம்ப நாளாவே இருந்துகிட்டே இருந்திருக்கும். பொதுவா இந்த ஒரு வருஷம் இல்லைன்னா அந்த 1.5 வருஷம் லெவலில் நம்ம வந்து பாக்குறப்ப இது மாதிரி சில பிரச்சனைகள் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பயுமே போயிட்டே இருக்கும். டெய்லி போகக்கூடிய ஒரு விஷயம் தான். டெய்லி இதனால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவே நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு கட்டத்துல என்ன அப்படின்னா கொஞ்சம் நீங்களும் உங்களோட பர்சனும் செப்பரேட் ஆயிருப்பீங்க. இதனாலேயே எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, காலையில விடிஞ்சா ஏதாவது ஒரு சண்டை அப்படிங்கிற அந்த ஒரு தாட் தான் அங்க வந்து இருக்கும். ஸோ அப்படி பாக்குறப்ப ஒரு கடந்த அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு 1.5 வருஷம் லெவல்ல எப்ப பார்த்தாலும் சண்டை 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 இப்படிதான் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படிதான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்ல இப்படியே போயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு உள்ள ஒரு பயம் என்ன வரும்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீடிக்காதோ, இந்த பர்சன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க அப்படிங்கிறப்போ இதுல எப்படி சர்வே பண்ண போறோம், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சர்வே ஆக போகுது. இப்போ நீங்க மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஒருவேளை டிவோர்ஸ் ஆயிருமோ, இப்படி போயிட்டு இருக்கே கண்டிஷன் எல்லாமே பார்த்தோம்னா அப்ப விலகிடுவோமோ அப்படின்ற அந்த ஒரு டவுட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். பட் அதுக்குரிய ப்ராசஸ் வந்து சில பேர் பண்ணிருக்கலாம், சில பேர் அந்த மாதிரி பண்ணாம இருந்திருப்பீங்க, செப்பரேஷன்ல மட்டும் இருந்திருப்பீங்க. இப்போ இது எப்படி மாறப்போகுது அண்ட் பொதுவாக இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, மேரேஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ இந்த 1 to 1.5 இயர்ஸ் லெவலில் நீங்கள் நிறையாவே வந்து ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. ஒரு கேப் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடுவில் விழுந்திருக்கும். சில பேருக்கு உங்களோட பர்சன் தேர்ட் பர்சனை யாராவது வந்து பார்த்துருக்கலாம், வேற ஏதாவது தேர்ட் பர்சன் கிட்ட வந்து பேசிட்டும் வந்து இருந்திருக்கலாம் இந்த டைம் பீரியட்ல. ஓகேங்களா, இந்த இன்பிட்வீன் டைம் பீரியட்ல. பட் இதுல உங்களுக்கும் ஒரு ரீயூனியன் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ், டெஃபினட்டா இங்க ரீயூனியன் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். சில பேருக்கு நம்ம பாக்குறப்ப என்ன அப்படின்னா இந்த ரீடிங்கை பாக்குற சில பேருக்கு வித்தின் அ மந்த்துக்குள்ள உங்க பர்சன் உங்களை தேடி வரலாம். ஓகேங்களா, இந்த வித்தின் அ மந்த்க்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு கான்வர்சேஷன், ஏதாவது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா பேசாம இருந்ததுக்கு இப்ப மறுபடியும் வந்து பேச ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் மேக்ஸ் டு மேக்ஸ் இந்த ரீடிங்கை பாக்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா குறைஞ்சது இந்த ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு அக்டோபர் மந்த் லெவல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு ஜூலை டைம் பீரியட், ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் இந்த டைம்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல வரும். இந்த ரீடிங் வந்து டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே கண்டிப்பா ரெசனேட் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த வீடியோவை நீங்க இப்போ நெக்ஸ்ட் இயர் நீங்க பாக்குறீங்க, நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ உங்களோட கணக்கு தெரியுது, இது பூஸ்டப் ஆகுது அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு யூனிவர்ஸ் சைனாவே நீங்க வச்சுக்கோங்க. அந்த இயர்ல எப்போ அந்த அக்டோபர் வருதோ, அந்த ஜூலை மந்த், அந்த ஆகஸ்ட் மந்த், ஸோ அந்த டைம்ல கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும். இல்ல நீங்க எப்போ இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அந்த இயர்க்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வரும். ஸோ இந்த இயர் முடியறக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோட ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு எனர்ஜி தான் அங்க வந்து இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அது ஏன்னா இங்க நிறைய பாசிட்டிவான விஷயத்த நான் வந்து பாக்குறேன். ஸோ ஸ்டார்டிங்ல இப்போ வந்து என்ன அப்படின்னா எய்தர் நீங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், சிச்சுவேஷன் உங்களை வந்து தள்ளுற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. எய்தர் நீங்க ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க, அப்படி இல்லைன்னா உங்க பர்சன் ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் இந்த கனெக்ஷன்ஸ்ல கண்டிப்பா வந்து இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு சோல்மேட்டான ஒரு பர்சன் தான். ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ல தான் வந்து இருக்கீங்க. சோல்மேட் கனெக்ஷன்ங்கிறப்போ பிரச்சனை அவ்வளவா வந்து கிடையாது. என்னதான் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அது
வந்து சீக்கிரமாவே சால்வ் ஆயிரும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள அந்த ஒரு பிரிவினை சண்டை அப்படின்றது எதுவுமே இல்லாம ஓரளவுக்கு வந்து அந்த ஒத்துப்போற தன்மையா தான் மாறும் அந்த சுச்சுவேஷன் எல்லாமே. அப்ப அந்த கனெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. சம் கேசஸ்ல இப்ப நம்ம ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கோம் அப்படின்னா, ஸோ அப்ப ரெண்டு பேரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி ஒரே வேவ்லென்த்ல இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அப்ப நடக்கிற சில பிரச்சனையா இருக்கட்டும், அது வந்து சீக்கிரம் சால்வ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி எப்பயுமே ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியா தான் வந்து இருக்கும். அதுவே நம்ம சோல்மேட்டோட ஜேர்னி பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியா வந்து இருக்காது சோல்மேட் ஜேர்னி. ஸோ அதனால இங்கே பார்க்கும்போது இந்த எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ஒரு சோல்மேட்டோட எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா கூட இது வந்து ஒரு மேரேஜ் லெவலுக்கு தான் வந்து கன்வெர்ட் ஆகும். நீங்க ரெண்டு பேருமே ஒரு சோல்மேட்டா தான் வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ஸா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ டெஃபினட்டா அந்த ஒரு டிவைனோட பிளெஸிங்ஸ் இந்த கனெக்ஷன்ல கண்டிப்பா வந்து இருக்கு. ஸோ அதனால இப்ப இருக்க இந்த எப்படி சொல்றது இந்த ஒரு செப்பரேஷனால வந்து எதுவும் பயப்படுறதோ இல்ல இதனால இந்த கனெக்ஷன் எதுவும் லாஸ் ஆயிருமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த கனெக்ஷன் மறுபடியும் திருப்பி ஒன்னு சேர்ற மாதிரி தான் வந்து இருக்கு. நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்றது கண்டிப்பா இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து நடக்கும். ஸோ இதுல என்ன அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் இப்போ உங்களுக்கு அந்த பர்சனை பத்தின ஞாபகமோ நினைப்போ இப்போ உங்களுக்கு வராம இருக்கு, இல்ல கொஞ்சம் நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போறீங்க, உங்களோட கரியர்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா கூட சோ இனி வர இந்த டைம் பீரியட்ல நீங்க அதிகமா உங்க பர்சனை நினைச்சு வந்து நிறைய திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். உங்க பர்சனோட தாட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெவியா வர மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சோ இது வந்து டிவைன் த்ரூ என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸை வந்து சேர்த்து வைக்கிறதுக்குரிய அந்த ஒரு எனர்ஜி தான் நீங்க வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஹார்ட் சக்கரம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் உங்களோட ஹார்ட் சக்கரா வந்து பிளாக் ஆகி இருந்திருக்கலாம். ஸோ அதனால என்னவோ நீங்க எல்லாரையும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. உங்களோட தன்மையில இருந்து நீங்க கொஞ்சம் இறங்கி வந்திருக்க மாட்டீங்க. பட் இப்போ இனி வர செக்மெண்ட்ல உங்களோட கேரக்டர்லயே நீங்க நிறைய சேஞ்ச் நீங்க வந்து பாப்பீங்க. அதுலயும் ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் உங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் மாறும். உங்களோட ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகும். அப்படின்றப்போ நீங்க நிறைய அந்த ஒரு எமோஷன்ஸை ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்க மத்தவங்களுக்கும் உங்களோட எமோஷனல் சைடை நீங்க வந்து ஷோ பண்ணுவீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஸோ உங்களோட பர்சன் கிட்ட நீங்க இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆறதோ அவங்கள பத்தின மெமரிஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வர மாதிரி இருக்கும். நீங்க அடிக்கடி அவங்கள வந்து மிஸ் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் சரி, பட் இந்த அளவுக்கு அவங்கள நீங்க வந்து மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் இனி வர செக்மெண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம், இனி வர டைம் பீரியட் இனி வர நாட்களை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பத்தின தாட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். நீங்க அவங்கள இன்னும் அதிகமா வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மிஸ் பண்றதுனால வந்து இதனால எதுவும் பயப்பட வேணாம். இது ஒரு டிவைன் சிக்னல் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இது எப்படி நீங்க வந்து இந்த சிச்சுவேஷன் எப்படி தள்ளப்படும் அப்படின்னா இப்போ நீங்க அவங்க நிறைய அவங்களோட எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆகிட்டே இருக்கீங்க, அவங்க நீங்க மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களோட எனர்ஜிக்குள்ள நீங்க கனெக்ட் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். ஸோ அந்த சிக்னல் அந்த எனர்ஜிக்குள்ள நீங்க கனெக்ட் ஆகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்போ எய்தர் அவங்க த்ரூ ஒரு சில கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வரலாம், இல்லைன்னா நீங்களே ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பீங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இங்க பார்க்கும்போது நீங்க எப்படி அவங்கள பத்தி திங்க் பண்றீங்களோ அது மாதிரி உங்களோட பர்சனும் உங்களை பத்தி வந்து திங்க் பண்ணதான் வந்து செய்வாங்க. அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப கட் அண்ட் ரைட்டா நீங்க கெத்தா நீங்க பிஹேவ் பண்ற மாதிரி அவங்களும் ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க, அவங்களும் கெத்தா இருக்காங்க அப்படின்னாலுமே இங்க அது எதுவுமே வேலைக்கு ஆக போறது கிடையாது. ஸோ இங்க வந்து அது ஒரு டிவைன் காஸ்மிக் ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரோட சைட்ல இருந்தும் அந்த ஹார்ட் சக்கரா வந்து ஓப்பன் அப் ஆக தான் வந்து செய்யும். ரெண்டு பேருமே இப்போ வந்து கொஞ்சம் இறங்கி வருவீங்க. ஸோ இந்த கனெக்ஷன்ஸை வந்து க்ரோ பண்றதுக்கும் இந்த கனெக்ஷன்ஸை வந்து பில்ட் பண்றதுக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வழியோ அதுதான் நீங்க வந்து பாப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ அகெயின் இங்க வந்து ஒரு நல்ல அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு பேலன்ஸ்டா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருக்காது. இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வரும். சில பேருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க சில பேருக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் காஸ்ட் கல்ச்சர் டிஃபரன்ஸ், ஏஜ் டிஃபரன்ஸ், அந்த மாதிரி சில டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்திருக்குன்னா ரிலீஜியஸ் பேஸ் பண்ண சில டிஃபரன்ஸ்மே வந்து இருந்திருக்கும், ஏஜை பேஸ் பண்ண சில டிஃபரன்ஸ்மே வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க, இங்கே உங்களோட ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களோட ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பா கிளியராக தான் வந்து செய்யும். மேக்சிமம் இந்த கனெக்ஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேரேஜுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு
வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி மேரிட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது. ரிலேஷன்ஷிப் நல்லபடியா வந்து க்ரோ ஆகிறதுக்குரிய வாய்ப்பு தான் இங்க ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் நீங்க வெளியில நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு கட்ஸ் ஷோ பண்ற ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, யூ கைஸ் டிசர்வ் த லவ். உங்களுக்கு அந்த ஒரு ட்ரூ லவ் அப்படின்றது நீங்க டிசர்வ் தான் வந்து பண்றீங்க. ஸோ யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியும் இல்லையா, கடவுளுக்கு தெரியும் இல்லையா அவங்களோட மனசு எப்படிப்பட்ட ஒரு மனசுன்னு. வெளியில எல்லார்கிட்டையும் நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வாங்க முடியாது. எல்லார்கிட்டையும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு குட் டைட்டில் வாங்க முடியாது. சில பேரோட லைஃப்ல நம்ம ஹீரோவா இருப்போம், சில பேரோட லைஃப்ல நம்ம வில்லனா தான் இருப்போம். அதுக்காக ஒருத்தவன் நான் என்ன வந்து வில்லன்னு சொல்றாங்களுக்காக நான் வில்லன் ஆக முடியாது. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் காட் தான் நம்மளை ஜட்ஜ் பண்ண போறது. ஸோ காடோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யூ கைஸ் ஆர் பி லைக் ட்ரூ. நீங்க உண்மையா தான் வந்து இருக்கீங்க. நீங்க மத்தவங்க கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறீங்க காட்டலாம், தான் ரெண்டாவது விஷயம். பட் உங்களோட அந்த ஒரு எனர்ஜி, அந்த சோல், அந்த ஆரா எல்லாமே பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆராவா தான் இருக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ அதுக்குரிய ஒரு கூலி என்னவோ, அதுக்குரிய ஒரு கிஃப்ட் என்னவோ அது உங்க லைஃப்ல வந்து கிடைக்க தான் செய்யும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னராகவும், உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன் உங்க லைஃப்ல கண்டிப்பா வந்து இருப்பாங்க, கண்டிப்பா டிராவல் பண்ணுவாங்க. ஸோ உங்க லைஃப்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பர்சனோட சைட்ல நீங்க நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அகைன் இங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ற அதே எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். நிறைய அந்த ஒரு டிவைன்லி பிளெஸ்டான ஒரு விஷயம் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அகைன் இங்க ரெண்டு பேருமே வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒரு அட்ராக்ஷன் தான் இங்க வந்து இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்கா இங்க நம்ம வந்து பாக்குறப்ப ஒரு டிவைன் மாஸ்குலின், ஒரு டிவைன் ஃபெமினனோட எனர்ஜி மாதிரி தான். நீங்க எப்படி அவங்கள மிஸ் பண்றீங்களோ அதே சேம் அவங்களும் உங்களை வந்து மிஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ கடவுள் உங்களுக்கு எப்படி பிளஸ் பண்றாங்களோ அதே சேம் எனர்ஜி உங்களோட பர்சனே அவங்க வந்து பிளஸ் பண்றாங்க. அது ஒரு ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம் வந்து இருக்கு இந்த கனெக்ஷன்ல. அப்படிங்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. பாஸ்ட்ல நிறைய ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா இருந்திருக்கலாம். பட் அந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டு அந்த விஷயம், அந்த அதுல இருந்து நீங்க என்ன லெசன் கத்துருக்கீங்களோ அதை நீங்க கத்துக்கோங்க. ஃபர்தரா என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு அதை வந்து ஏத்துக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது உங்க ரெண்டு பேரோட லைஃபுக்கும் ரெண்டு பேரோட க்ரோத்துக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அது கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஸோ இங்க அகைன் அண்ட் அகைன் நான் பாக்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அது ஒரு பிளஸிங் தான் இங்க வந்து பாத்துட்டு இருக்கேன். ஸோ இனிமே உங்க பர்சன் கிட்ட போயிட்டு அந்த ஒரு கட் அண்ட் ரைட்டா எதுவுமே இல்லாம கொஞ்சம் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னவோ அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களும் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவோ ஷேர் பண்ணுவாங்க. சோல்மேட்டான கனெக்ஷன் இது, சும்மா கிடையாது. ஸோ இட்ஸ் ரியலி ஒரு டிவைன்லி பிளஸ்டான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு சில கனெக்ஷன்லாம் கிடைக்கிறதுக்கு. ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னரா தான் நீங்க ரெண்டு பேருமே வந்து இருப்பீங்க உங்களுக்குள்ள. ஸோ அதனால டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இட்ஸ் ரியலி வெரி வெரி பியூட்டிஃபுல் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ டெஃபினட்டா இந்த கனெக்ஷன்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வித்தின் அ இயர்க்குள்ள ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸ்பெசிபிக்கான மந்த்ஸ் எல்லாமே இந்த ரீடிங்ல நான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ அந்த டைம் டியூரேஷன்ஸ்மே நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ திஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன் ரீடிங் கைஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசிடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷோ 143 ஃபேமிலி. ஸோ உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட ஃபேஸ்புக் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் ஒன் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க வந்து புக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பர், ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை தவிர்த்தும் உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு யாராவது பிளாக் மேஜிக் ஏதாவது பண்றாங்க, அதனால நீங்க ரொம்ப நெகட்டிவா வந்து ஃபீல் பண்றீங்க, உங்களோட பாடியில ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுது, ஹெல்த்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்குரிய சொல்யூஷனான ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ரேஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ அதை பத்தின டீடைல் உங்களுக்கு வேணும், கரியர்ல உங்களுக்கு ஒரு growth வேணும் அப்படின்னா எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் அகைன் இந்த வீடியோலும் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போர்ட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். See you guys next time. Until love you all. Take care. Bye bye.